இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ் கடவுள் என்று அனைவராலும் போற்றி வணங்கப்படும் முருகனை பற்றிதான். இந்நிகழ்ச்சி வாழைப்பெண்ணின் 4ஆம் பாகமாகும். முதல் 3 பாகத்திலும் சித்தர்கள் எவ்வாறு குகையில் தியானித்தார்கள், சிவலிங்க தோற்றத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதையும், அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் முருகன் என்பவர் யார், சித்தர்கள் ஏன் அவரை போற்றி பாடி துதித்து வணங்கினார்கள், சித்தர்களுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்பதையும், அதே போல் முருகனுக்கும் சாதாரண மக்களாகிய நமக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு, முருகனை வணங்கியவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய காரணம் என்ன, முருகன் என்றதும் நாம் உள்ளம் குளிர்கின்றதே என்ன காரணம், முருகன் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கின்றது, முருகனுடன் சேவல் மயில் ஒன்றாக இருக்க காரணம் என்ன, 6 படை கோவில்கள் என்று நாம் வணங்குகிறோமே, இதனுடைய சூட்சமம்